அன்னைக்கு மாமியார் லக்ஷ்மி கையில ஒரு பையோட கிச்சனுக்குள்ள வராங்க. அம்மாடி மீனா, நீ கேட்ட மாதிரியே பிரியாணிக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தயிர், எலுமிச்சை, அப்புறம் புதினா, கொத்தமல்லின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாமா, சரியா இருக்குதான்னு பாத்துக்கோ. குடுங்கத்த. அதுக்கப்புறம் மறக்காம பாஸ்மதி அரிசி தானே வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா மீனா, அதையும் வாங்கிட்டேன். போன தடவை சீரக சம்பா அரிசியில பண்ணி பிரியாணி டேஸ்டே வரல. இந்த தடவை பாஸ்மதி அரிசியில பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கல்யாண வீட்டு பிரியாணி ருசி வரும்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சண்முகமும் ரவியும் கிச்சனுக்குள்ள வராங்க. அப்ப சண்முகம், அடடே, இன்னைக்கு பிரியாணியா? மாமியாரும் மருமகளும் அடிக்கடி பிரியாணி செய்யறீங்க. என்னதான் நல்லா செய்தாலும் அந்த கல்யாண வீட்டு ருசி வரமாட்டேங்குதே அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. அதெல்லாம் நேத்து வரைக்கும். இன்னைக்கு டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. நீங்களே அசந்து போய் வாய் மேல விரல வைக்க போறீங்க. அத்தை, பேசி பேசி நேரத்தை வீணாக்க வேணாம் அத்தை. நீங்க இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுங்க அத்தை, நான் தக்காளியே கட் பண்றேன் அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சிக்கனையும் சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் மீனா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, புதினா அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறா. அப்ப மீனா, அத்தை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அவங்க அளவெல்லாம் கரெக்டா சொல்லிருந்தாங்க. இப்ப நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அத்தை. கண்டிப்பா நம்ம செய்ய போற பிரியாணி கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே வரப்போது பாருங்க அப்படின்னு செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அடுப்புல ஒரு கடாயை எடுத்து வச்சு தேவையான எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், வெங்காயம், தக்காளின்னு எல்லாத்தையும் வரிசையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி, மீனா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இத போடணும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா பக்கத்துல நின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மீனா எல்லாத்தையும் வதக்குனதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு கிளறி விடுறா. சிக்கன் 85% வெந்ததும் அதுல அரை எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு விடுறா. கடைசியில பாஸ்மதி அரிசிய நல்லா சுத்தம் பண்ணி மசாலாவோட கலந்து விடுறா. அதுக்கப்புறம் தம் போட்டு பிரியாணிய மூடி வச்சுட்டு 2 பேரும் ஹாலுக்கு வராங்க. அப்ப சண்முகம், ஆஹா, வாசனை ஊறவே கூட்டுதே. அட ஆமாப்பா, எப்பவுமே இந்த மாதிரி வாசனை வந்ததில்ல. ஒருவேளை இந்த முறை இவங்க சொன்ன மாதிரியே கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட் வந்துருமோ அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் மூஞ்சிய பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, மீனா, இவங்களுக்கே நல்லா வாசனை வருதுன்னா கண்டிப்பா இந்த முறை நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆமா அத்தை, இனி ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு ரெடியானதும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்வமா சொல்றேன். இந்த பக்கம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மீனா எல்லோருக்கும் பரிமாறிட்டு அவளும் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தா. அப்போ பிரியாணிய சாப்பிட்ட சண்முகம் மனசுக்குள்ள, அச்சச்சோ, இந்த முறையும் கல்யாண வீட்டு டேஸ்ட் வரலையே அப்படின்னு ரவி கிட்ட மெதுவா, ரவி, கொஞ்சம் சுமாரா தான் வந்திருக்கு. ஆனாலும் பாவம், 2 பேரும் ஆசையா செஞ்சிருக்காங்க. அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். சரிங்கப்பா, அப்படியே சொல்லிடுவோம். அடடே, சூப்பரா இருக்கே. அப்ப ரவி, ஆமாப்பா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ருசியான சாப்பாட்ட சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு 2 பேரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பிரியாணிய சாப்பிட்ட மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன மீனா இது, சாப்பாடு நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட் வரலையே. ஆமா அத்தை, நம்மளும் என்னென்னமோ பண்றோம், ஆனா இந்த கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே வர மாட்டேங்குதே. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட லக்ஷ்மியும் மீனாவும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி வர மாட்டேங்குது, வேற என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்த லக்ஷ்மி அம்மா, அடடே, வா கனகா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்க? அப்ப கனகா, நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், மறக்காம நீங்க 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு கனகாவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி சந்தோஷத்தோட, ஆஹா, நம்மளே கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சோம் மீனா, இப்ப பாரு கல்யாணமே தேடி வந்திருக்கு
அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு மாமியாரும் மருமகளும் அழகா மேக்கப் போட்டு ரெடி ஆகி கிளம்பியும் போனாங்க. அங்க கல்யாண வீட்டுக்கு போன லக்ஷ்மியும் மீனாவும் வெளிய நின்னு, அத்தை வாசனை இழுக்குது, வாங்கத்த போய் சீக்கிரமா சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பாடு போடுற இடத்துக்கு போய் கையில தட்டை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அத பார்த்து அங்கிருந்த சர்வர் ஒருத்தர், ஏமா கூட்டம் அதிகமா இருந்தனால பிரியாணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, நீங்க பருப்பு சாம்பார் சாப்பிட்றீங்கன்னா அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த பக்கம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மனசே உடைஞ்சு போச்சு. என்னத்த இப்படி ஆயிடுச்சு, பிரியாணி சாப்பிடணும் தான் ஆசையா வந்தோம், இப்போ இந்த சாம்பார் சாதம் தான் இருக்கான், சாம்பார் சாப்பாடு சாப்பிடவா இவ்வளவு தூரம் வந்தா, இத நம்ம வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம், வா மீனா போலாம் அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு லக்ஷ்மி அம்மாவும் வெளியில வந்தாங்க. ரெண்டு பேரும் சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கல்யாண வீட்டை பாக்குறாங்க. அப்ப லக்ஷ்மி, மீனா அங்க வாரு, ஒரு வீட்ல கல்யாணம் நடக்குது, அங்க பிரியாணி போடுறாங்க போல, வாசனை இங்க வரைக்கும் வீசுது, வா அந்த கல்யாணத்துக்கு போலாம். அத்தை கொஞ்சம் அது யார் வீட்டு கல்யாணம்னு பாருங்க, அது நம்ம பக்கத்து வீட்டு சரோஜா பொண்ணோட கல்யாணம், அவங்களுக்கும் நமக்கும் போன வாரமே பெரிய சண்டை வந்துச்சு, அதனாலதான் அவங்க நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல, இப்ப நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனா அவ்வளவு மரியாதையா இருக்காதத்த, அதெல்லாம் பார்த்தா கல்யாணம் விட்டு பிரியாணி எப்படி சாப்பிடறதா, யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டு வந்துடலாம், வா மீனா. ஐயோ அத்தை, நம்மள அந்த சரோஜா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது மீனா, நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு பேரு இருக்காங்க, நம்மள மட்டும் பார்க்க போறாளா என்ன, வா மீனா. ரொம்ப நாளா கல்யாண பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கு போய் கல்யாண பிரியாணிய ஒரு பொடி புடிச்சிடலாம் அப்படின்னு மீனாவுடைய மனச மாத்தி உள்ளயும் கூட்டிட்டு போறாங்க. மீனாவும் பயந்துகிட்டே லக்ஷ்மி பின்னாடியே போறா. அங்க போய் ஒரு பந்தியில ரெண்டு பேரும் உட்கார்றாங்க. அங்க அவங்களுக்கு சுட சுட பிரியாணி வைக்கிறாங்க. பிரியாணிய பார்த்த ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷம் தாங்கல. அப்போ ஒருத்தர் அங்க வந்து, ஏங்க நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு வீடா பையன் வீடா? அத கேட்ட மீனாவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அவரும், அப்படியா, நான் பையன் வீட்டு ஆளுங்க, சரி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்போ மீனாவை பார்த்த லக்ஷ்மி, மீனா இங்க வாரு, முகமே காட்டி கொடுத்துடும் போல, நீ பயப்படாம இரு, நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சதும் மீனாவுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆஹா அத்தை, நம்ம வீட்ல எத்தனை முறை செஞ்சு பார்த்திருப்போம், அப்பெல்லாம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி டேஸ்ட் வந்துச்சா, இந்த பிரியாணி ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப லக்ஷ்மி, ஆமா மீனா, அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், வா சாப்பிட்டுட்டு போலான்னு, நீ மட்டும் ஒத்துக்கலைனா இவ்வளவு அருமையான பிரியாணிய நீ சாப்பிட்டுருப்பியா என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அம்மா அங்கிருந்த சர்வரை கூப்பிட்டு, ஏப்பா இன்னும் கொஞ்சம் பிரியாணிய வெய்யி, தயிர் பச்சடியும் வெய்யப்பா, அப்படியே லெக் பீஸ் இருந்தா எடுத்து போடு அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டவங்க கூட எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்க வந்த சர்வர், என்னம்மா நீங்களே சாப்பிட்டு இருந்தா எப்படி, சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க, மத்தவங்களும் சாப்பிடணுமல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப லக்ஷ்மி, என்ன சாப்பிடும்போது கண்ணு வைக்கிறியா, உன்னோட வேலை என்ன, விருந்தாளிகளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது மட்டும்தான், அத மட்டும் பாரு, எவ்வளவு சாப்பிட்றோங்கிறதெல்லாம் பார்க்காத, போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு கை கழுவிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்ப மீனா, பிரியாணி ரொம்ப அருமையா இருந்துச்சுல்லத்த, அதுவும் சிக்கன் 65 எல்லாம் பஞ்சு பஞ்சா வெந்திருந்துச்சு, எல்லாமே சூப்பர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்களுடைய பக்கத்து வீட்டு சரோஜா வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க நிக்கிற சில பேர்கிட்ட, நல்லா சாப்பிட்டீங்களா, பிரியாணி எல்லாம் நல்லா இருந்துச்சா? அப்போ அங்க இருந்த ஒருத்தர், எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, அதுவும் உங்க வீட்டு பிரியாணினா சொல்லவா வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அத பார்த்த மீனா, ஐயோ அத்தை, அங்க பாருங்க, பக்கத்து வீட்டு சரோஜா அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல இங்கதான் வரப்போறாங்க, நம்மள மட்டும் பாத்துட்டாங்கன்னா அசிங்கப்படுத்திடுவாங்க
அப்படின்னு சொல்றா. அப்ப லக்ஷ்மி, ஆமா மீனா, நீ சொல்றது சரிதான். போன வாரம் அவகிட்ட நல்லாவே சண்டை போட்டுட்டேன். வா நம்ம அவ கண்ல படாம போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் பயந்து கிளம்பும்போது அப்போ அங்க வந்த சமையல்காரர், ஏம்மா நில்லுங்க. நீங்க 2 பேரும் தானே பாசிப்பருப்பு பாயாசம் கேட்டீங்க, அதுவும் முந்திரி அதிகமா போட்டு கேட்டீங்களே. இப்ப சாப்பிடாம எங்க போறீங்க? இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிக்க வச்சு கையில கொடுத்தாரு. அப்போ அங்க இருந்த சரோஜாவும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இங்கதான் வராங்க. அத பார்த்த மாமியாரும் மருமகளும், பாயாசமாவது ஒன்னாவது அப்படின்னு பாயாசத்தை தூக்கி போட்டுட்டு வேக வேகமா அங்கிருந்து வீட்டுக்கும் ஓடி போறாங்க. வீட்டுக்கு வந்த மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும், நல்ல வேலத்த தப்பிச்சிட்டோம். ஆமா மீனா, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரியே கல்யாண வீட்டு பிரியாணிய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சாங்க. இந்த மாமியார் மருமகளுக்கு கல்யாண வீட்டு பிரியாணி செய்ய வரல, நீங்க நல்லா செய்வீங்க அப்படின்னா அப்படி ஸ்பெஷலா என்ன போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு காலையில நடு வீட்ல லக்ஷ்மியும் சண்முகமும், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது, இந்த விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்க வந்த ரவியும் ரமேஷும், அப்பா அம்மா 2 பேரும் காலங்கத்தாலேயே எதுக்கு இப்படி சண்டைய போட்டுட்டு இருக்கீங்க? இத நீயே கேளுடா. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நல்ல பொண்ணுங்களா நான் பாக்கறேன்னு சொன்னா உங்க அப்பா என்னமோ அவர்தான் பாப்பேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் இத பத்தி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னதும் மறுபடியும் 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. அப்ப ரவி, அம்மா அப்பா கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் எங்களுக்கு எது செய்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். சரி, நம்ம இப்படி வேணா பண்ணுவோம். எனக்கு பாக்குற பொண்ண அம்மா பாக்கட்டும், தம்பி ரமேஷ்க்கு பாக்குற பொண்ண அப்பா பாக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் இந்த யோசனை எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனால பெரியவனுக்கு லக்ஷ்மியும் சின்னவனுக்கு சண்முகமும் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. லக்ஷ்மி பெரியவன் ரவிக்கு தமிழ் பொண்ணான மீனாவையும், சண்முகம் சின்னவனுக்கு வட இந்தியா பொண்ணு ஆதிராவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆதிரா என்னதான் வட இந்தியா பொண்ணா இருந்தாலும் அவ ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டிலேயே இருக்கறனால தமிழ் நல்லாவே பேச கத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில டைனிங் டேபிள்ல எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சண்முகம், அட இத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே, என்னம்மா இது? மாமா, நான் ஆளு பரோட்டாவும் தாளும் பண்ணிருக்கேன். இது வட இந்தியால ரொம்பவுமே ஃபேமஸ். அப்போ அத சாப்பிட்ட சண்முகம், இது ரொம்பவுமே அருமையா இருக்குமா? எப்போதும் சாப்பாடு குழம்புமே சாப்பிட்டு இப்படி சாப்பிடும்போது நல்லாதான் இருக்கு. ஆமா ஆதிரா, இது செமையா இருக்கு அப்படின்னு 2 பேரும் ஆதிராவை பாராட்டினாங்க. இத பார்த்த லக்ஷ்மி மீனாவுடைய சாப்பாட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு, சாப்பாடுனாவே நம்ம ஊரு சாப்பாடுதான். இந்த பருப்பு சாம்பாரு இட்லி தோசைக்கு அட்டகாசமா இருக்கு இல்லடா ரவி? ஆமாமா, பிரமாதமா இருக்கு. மீனா, உன் கை பக்குவம் சூப்பர். இவங்க 2 பேரும் மீனா சாப்பாட்ட சாப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, மாமா, நான் செஞ்ச சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா மாமா? அட, அப்படியெல்லாம் யாருமா சொன்னா? இங்க கொடு அப்படின்னு மீனாவுடைய சாப்பாட்ட சாப்பிட்ட சண்முகம், அடடே, என் பெரிய மருமக செஞ்ச சாதமும் அசத்தலா இருக்கே, சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிய பார்த்து, இந்தா லக்ஷ்மி, உன்னோட சின்ன மருமக செஞ்ச பராட்டாவை போட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவையும் சாப்பிட வச்சாரு. அத சாப்பிட்ட லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இதுவும் நல்லாதான் இருக்கு, இப்படியே தினமும் 2 வகையா செய்தா சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகும், நம்ம எல்லோருக்கும் நம்ம ஊரு சாப்பாடு தான் செட் ஆகும், இனிமேல் அப்படியே செய்வோம், இந்த சப்பாத்தி பரோட்டா எல்லாம் எப்பவாவது செய்தா போதும். இப்படி பேசுறத கேட்டதும் ஆதிராவுக்கு முகமே மாறி போச்சு. இத கவனிச்ச சண்முகம், அதெல்லாம் முடியாது. 2 நாளைக்கு தமிழ் சாப்பாடும் 2 நாளைக்கு வட இந்தியா சாப்பாடு செய்யலாம். அப்போ ரவியும் ரமேஷும், நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா, நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம வகை வகையா சாப்பிடலாம், ஜாலியா தான் இருக்கும். இப்படியே 2 நாளைக்கு இது 2 நாளைக்கு அதுன்னு செய்யறாங்க. மீனாவும் ஆதிராவும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இத பார்த்த லக்ஷ்மிக்கு தான் சுத்தமா பிடிக்கல. லக்ஷ்மி ஒரு நாள் 2 பேத்தையும் கூப்பிட்டு, இங்க வாருங்க, ஆடி மாசம் பிறந்துருச்சு, இனிமே நம்ம வீட்ல 2 வேளையும் பூஜை பண்ணணும், வாசல் தொளிச்சு கோலம் போடணும், வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோணும், புரியுதா? அப்ப 2 பேரும், சரிங்கத்த,
நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில வாசல்ல மீனா அரிசி மாவால அழகான கோலம் போட்டிருந்தா. இந்த பக்கம் ஆதிரா கலர் பொடி எல்லாம் வச்சு ரங்கோலி கோலம் போட்டிருந்தா. இத பார்த்த லட்சுமி அம்மா ஆதிரா கிட்ட போய், என்ன இது, இவ்வளவு கலர் பொடிய போட்டு வாசல கெடுத்து வச்சிருக்க, உனக்கு ஒழுங்கா எப்படி கோலம் போடணும்னு கூட தெரியாதா? இதுக்குதான் நம்ம கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ண பாக்கணும்னு சொல்றது அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனாங்க. இத கேட்டு அழுதுகிட்டே மீனா கிட்ட போனா ஆதிரா. அக்கா, நான் அழகா தானே கோலம் போட்டிருக்கேன், அத்தை ஏன் என்ன திட்டுறாங்க? அது ஒன்னும் இல்ல ஆதிரா, நம்ம கோலம் போடும்போது அரிசி மாவால கோலம் போட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் எறும்புகளுக்கும் சாப்பாடு கொடுக்கற மாதிரி. இந்த மாதிரி கலர் கோலப்பொடி எல்லாம் எப்பயாச்சுதான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இது ஆடி மாசங்கிறனால அரிசி மாவால கோலம் போடும்போது அந்த அம்மனே வீட்டுக்குள்ள வர மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அத்தை அப்படி கோவப்பட்டாங்க. நீ தப்பா எடுத்துக்காத ஆதிரா அப்படின்னு சொல்லி சமாதானமும் படுத்தினா. இப்படியே ஆதிரா எல்லா வேலையும் கேட்டு கேட்டு பழகிக்கிட்டே இருந்தா. ஆனா லக்ஷ்மி தான் என்ன செய்தாலும் ஆதிராவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மியோட அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த மீனா, வணக்கம் பெரியத்த, தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. இந்த பக்கம் ஆதிரா, நமஸ்தே அத்தை, இந்தாங்க ஜூஸ், இதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா கோபமா, ஆதிரா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணியத்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் விட்டுட்டு கலர் கலரா எதையோ கொண்டு வந்து நீட்டுற, இது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மியோட அக்கா, அட இதுல என்ன இருக்கு லக்ஷ்மி, அவளோட வழக்கப்படி குடிக்க எது நல்லா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறா, இதுக்கு ஏன் கத்தற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருமக 2 பேரையும் பார்த்து, அம்மாடி மருமகளுங்களா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், ஒரு வாரம் இங்கதான் உங்க கூடயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா கிட்ட, அப்புறம் ஆதிரா, உன்னோட இந்த உடுப்பு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸா இது உங்க வழக்கத்துல எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஆதிராவுடைய பழக்க வழக்கத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோவமா, அக்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அவ்வளவு நல்லாவா இருக்கு, நம்ம கலாச்சாரத்துல போடுற உடுப்பு தான் நல்லா இருக்கு. அட என்ன லக்ஷ்மி, இன்னும் எந்த காலத்துல இருக்க நீ? நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா கலாச்சாரமும் அழகுதான். அப்ப லக்ஷ்மி, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லக்கா, கலாச்சாரம் மாறி போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது உளறிக்கிட்டே இருப்ப அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க. அடுத்த நாள் காலையில ஆதிரா கையில ஒரு கலர் பொடி டப்பாவை வச்சிருந்தா. கலர் பொடி டப்பாவை வச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட போய், அத்தை இன்னைக்கு ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடியை எடுத்து லக்ஷ்மி அம்மா மேல பூச போறா. அத தட்டி விட்ட லக்ஷ்மி அம்மா, ஐயா என்ன இது, என்னத்தையோ கொண்டு வந்து என் மேல பூச பாக்குற அப்படின்னு கத்தும்போது எல்லோரும் அங்க வராங்க. அப்ப ஆதிரா, அத்தை இது ஹோலி பவுடர், ஹோலி அன்னைக்கு இப்படித்தான் கலர் பொடியெல்லாம் பூசிட்டு நம்ம ஹோலி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பூச போனா. அட அங்கேயே நில்லு, எதையோ கொண்டு வந்து என் மூஞ்சில பூச பாக்குறையா, இதுக்குதான் நம்ம கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிறது. இப்ப பாரு, இவ எதையோ கொண்டு வந்து என் மூஞ்சில பூச பாக்குறா அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டுறாங்க. இத கேட்ட ஆதிரா அழுதுகிட்டே அங்கிருந்து போறா. அப்போ லக்ஷ்மியோட அக்கா, என்ன லக்ஷ்மி, உனக்கு கிறுக்கு கீது புடிச்சு போச்சா? நம்ம கலாச்சாரத்துல எப்படி பொங்கல் தீபாவளின்னு கொண்டாடுறோம்லோ அதே மாதிரி அவங்க ஹோலி பண்டிகைய கொண்டாடுறாங்க. உனக்கு இது தெரியாட்டியும் பரவாயில்ல, அதுக்காக இப்படியா அவளை திட்டுவ அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகமும், லக்ஷ்மி அவன் ஊ வீட்டு மருமக ஆயிட்டாங்கிறதுக்காக அவ எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, அவளுக்கு நம்ம கலாச்சாரம் பத்தி தெரியாட்டியும் கூட கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு பண்ணிக்கிட்டு தானே இருக்கா, சீக்கிரமா அவ எல்லாத்தையும் கத்துப்பா. அது மட்டும் இல்ல, உனக்காக எல்லாத்தையும் அவ மாத்திக்கிறப்போ நீ ஏன் லக்ஷ்மி மாத்திக்க கூடாது அப்படின்னு கோவமா கேட்டாரு. அப்ப மீனா, அத்தை நீங்க என்னதான் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவளுக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு, அதனால தான் அவளுடைய பண்டிகைய முதல்ல உங்க கூட கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்தா, அவளை போய் திட்டிட்டீங்களே. அப்ப ரமேஷும், ஆமாமா, ஆதிராவுக்கு உங்களை ரொம்பவுமே பிடிக்கும்,
அவ ஒரு நாள் கூட அத்தை என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்ம தனியா போகலான்னு சொன்னதே இல்ல. எப்படியும் அத்தைக்கு ஒரு நாள் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னவமா. அப்படின்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லி லக்ஷ்மி பண்ண தப்ப லக்ஷ்மிக்கு புரிய வச்சாங்க. தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி ஆதிரா கிட்ட போய், என்ன மன்னிச்சுடு ஆதிரா, நீ நான் பார்த்த பொண்ணு இல்லைங்கறனாலதான் அவன் மேல நான் தேவையில்லாம நிறைய கோபப்பட்டேன். உன் கலாச்சாரம் எனக்கு பிடிக்காம எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு பிடிவாதத்துல அதை ஏத்துக்க எனக்கு மனசு வரல. அதனாலதான் உன்கிட்ட கோபமாவே நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடு ஆதிரா. இனிமேல் நீ உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்ல இருக்கலாம், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தன் தப்ப புரிஞ்சு ஆதிரா கிட்ட நல்லபடியா பேசினாங்க. அப்படியா அத்தை? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடலாமா? கண்டிப்பா ஆதிரா, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம். கொஞ்ச நாள்லயே ஆதிராவும் அவ பேசுறது, சாப்பாடு செய்யறது, வீட்டை பாத்துக்கிறதுன்னு நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே கத்துக்கிட்டா. அத பார்த்த லக்ஷ்மி மனசுக்குள்ள, பரவாயில்லையே, சீக்கிரமா இவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆதிராவ திட்டுறதே இல்ல. எந்த ஊரு மருமகளா இருந்தா என்ன, எந்த பாஷை பேசுற மருமகளா இருந்தா என்ன, புகுந்த வீட்டை தன்னோட வீடுன்னு நினைச்சு அன்போடும் பொறுப்போடும் கவனிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அந்த வீட்டோட சிறந்த மருமக தான்.